ஒளிமின் விளைவின் பரிசோதனை ஆய்வு. சோதனைக் கருவியானது வெற்றிடமாக்கப்பட்ட குழாயில் ஒளி உணர்வு தகடு C மற்றும் மற்றொரு உலோகத் தகடு A ஆகியவற்றைக் கொண்டுள்ளது. குறுகிய அலைநீளம் கொண்ட ஒற்றை நிற ஒளி தட்டு C உமிழ்ப்பான் மீது வீழ்கிறது. C ஆல் உமிழப்படும் எலக்ட்ரான்கள் மின்கலத்தால் உருவாக்கப்பட்ட மின்புலத்தால் தட்டு A மூலம் சேகரிக்கப்படுகின்றன. மின்கலம் C மற்றும் A இடையே மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குகிறது மற்றும் இந்த மின்னழுத்த வேறுபாட்டை மாற்ற முடியும். C மற்றும் A தட்டுக்களின் துருவ முனையை மாற்றலாம். இதனால் தகடு A ஐ உமிழ்ப்பான் C ஐ பொறுத்து குறிப்பிட்ட நேர்க்குறி அல்லது எதிர்க்குறி மின்னழுத்தத்தில் பயன்படுத்த முடியும். உமிழ்ப்பான் தட்டு C ஐ பொறுத்து ஏற்பான் தட்டு A நேர்க்குறி மின்னழுத்தத்தில் இருக்கும்போது எலக்ட்ரான்களை தட்டு A கவர்கிறது. ஒரு மின்னோட்டம் ஏற்படுகிறது. இந்த மின்னோட்டம் ஒளி மின்னோட்டம் எனப்படும். மின்னழுத்த வேறுபாடு, அதிர்வெண் மற்றும் படுகதிரின் செறிவு ஆகிய அளவுகளை மாற்ற முடியும். கீழ்கண்ட அளவுகளை பொறுத்து ஒளி மின்னோட்டத்தின் மாறுபாட்டை ஆய்வு செய்ய சோதனைக் கருவி பயன்படுத்தப்படுகிறது. முதல் அளவு படுகதிரின் செறிவு. இரண்டாவது அளவு தட்டு A மற்றும் C இடையேயான மின்னழுத்த வேறுபாடு. மூன்றாவது அளவு படுகதிரின் அதிர்வெண். நாம் படுகதிரின் செறிவை மாற்றி ஒளி மின்னோட்டத்தின் மாறுபாட்டை ஆய்வு செய்யும் பொழுது மின்னழுத்த வேறுபாடு மற்றும் படுகதிரின் அதிர்வெண்ணை மாற்றக்கூடாது. அதுபோல நாம் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் ஒளி மின்னோட்டத்திற்கும் உள்ள தொடர்பை கண்டறியும் பொழுது படுகதிரின் செறிவு மற்றும் படுகதிரின் அதிர்வெண்ணை மாற்றக்கூடாது. மூன்றாவதாக படுகதிரின் அதிர்வெண்ணை பொறுத்து ஒளி மின்னோட்டத்தின் மாறுபாட்டை ஆய்வு செய்யும் பொழுது படுகதிரின் செறிவு மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றக்கூடாது.